விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்து பாமக நாளை மறுநாள் ஆலோசனை நடத்துகிறது. இடைத்தேர்தலில் எப்போதும் போட்டியில்லை என பாமக ஏற்கனவே கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் நாளை மறுநாள் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது திமுக, அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளிடையே ஒரு போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாமகவை பொறுத்த வரைக்குமே இடைத்தேர்தல் என்பது அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இடைத்தேர்தல் தேவையற்றவை, மக்களின் வரி பணத்தை வீணடிப்பவை, அதனால் சட்டமன்ற உறுப்பினர் காலமானாலோ கட்சி தாவினாலோ சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி காலியானால் அங்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்குமே பாமக கணிசமாக வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது கூட்டணி கட்சியை ஆதரிக்கலாமா என்பதெல்லாம் குறித்து நாளை மறுநாள் நிர்வாகிகள் குழு கூட்டம் என்பது தைலாபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் என்பது மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்படும் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே கூட்டணி கட்சியை போட்டியிட, அதாவது அவர்கள் தற்பொழுது பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் யாராவது போட்டியிட்டால் அவர்களை ஆதரிக்கலாமா அல்லது இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாமா, இல்லாட்டி நேரடியாக பாமகவை களமிறங்கலாமா என்பதெல்லாம் குறித்து அவர்கள் ஆலோசனை செய்ய நாளை மறுநாள் நிர்வாக குழு கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.